ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் எஜுகேஷன் சென்டர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் போராட்டங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கு. பட் இதுக்கான ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிப்ளை பண்ணுறாங்க. பட் அவங்க ரிப்ளை எப்படி இருக்குன்னா, ரொம்பவே ஒரு மெத்தன போக்கா ஒரு அலட்சியப்படுத்துகிற மாதிரி தான் அவங்களோட ரிப்ளை இருக்குது. இது மூலமாக இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸோட மனசு தான் புண்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, எப்படியாவது நம்ம ஃபேமிலியை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிறாங்க. பட் இவங்க வந்து புண்படுத்துகிற மாதிரி தான் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு இவங்க பேசாமலே இருந்துடலான்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவங்க விட்டது வந்து இந்த ஃபீல்டு சர்வே, லேண்ட் சர்வேயர்னால் நாங்கள் வெளியே கொண்டு வந்துட்டோம், இந்த டிராஃப்ட் மாதிரிலாம் நாங்கள் வந்து வெளியே கொண்டு வந்து தொழில்நுட்ப இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது எவ்வளோ வேகன்சி இருக்க போகுது? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1500 அவ்வளோ இருக்குமா? 1500 தாண்டி போகாதில்ல. சரி, போன வருஷம் 10,000 விட்டீங்க, இந்த வருஷம் 4000 விடுறீங்க. 10,000 இருக்குது, 4000 இருக்குது. ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6000 டிஃப்ரெண்ட் வருது. அதுக்கும் அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட முன்னாடிலாம் நாங்கள் 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் எக்ஸாம் வைப்போம், இப்போ வருஷத்துக்கு ஒருக்கா வைக்கிறோம், அப்படி வேகன்சி கம்மியாக தான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இப்போ அவங்க 2 வருஷத்துக்கு ஒருக்கா வச்சதுக்கான காரணம் கொரோனா தான், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. முன்னாடி 2016, 17, 18 வரிசையாக தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்துலேயுமே 10,000, 12,000, 8,000 சொல்லிட்டு வேகன்சி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ உங்களால் கொடுக்க முடிஞ்சுன்னா இப்போயும் உங்களால் கொடுக்க முடியல. இதில் ஃபேக்ட் செக்குன்னு வேறு ஒரு போஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸ் தளத்தில் ட்ரெண்ட் பண்ணால் வந்து காலிப்படையெல்லாம் உயராது, மாணவர்கள் நலன் கருதி நாங்கள் எப்பயாவது உயர்த்தினா உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்களுக்கே தெரியும், அது நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணால் வேகன்சிலாம் கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதுக்கு ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணுறோம்னா, அப்போ 4 பேருக்கு சேரும், பெரிய பெரிய தலைவர்கள் பேசுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து போய் சேரும், கவர்மெண்ட்டு பெரிய பெரிய அஃபிஷியல்ஸ் பார்ப்பாங்க, அது மூலமாக ஓகே இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். உங்கள்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கல, நாங்கள் வச்சது கவர்மெண்ட்டுக்கு தான். புரிச்சுதா?